பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம். அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு பிளானட்டோ அல்லது ஒரு பாவமோ, 12 பாவங்கள் இருக்கு இல்லையா, அதில் எந்த பாவமோ ஒரு கர்ம திரிகோணத்தை தொடர்பு கொள்ளுதுன்னா அந்த பாவம் தொடர்பாக அல்லது குறிப்பிட்ட ஒரு கிரகம் 2 தொடர்பு கொண்டா, அதாவது கர்ம திரிகோணத்தை தொடர்பு கொண்டா அந்த பிளானட்டோட காரகம் தொடர்பாக அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அளவிற்கு ஒரு புற அறிவு அவங்களுக்கு இருக்கும். அதற்கு மாறாக இந்த 2, 6, 10 அப்படின்ற கர்ம திரிகோணத்திற்கு எதிரான தர்ம திரிகோணமான 1, 5, 9 இந்த 3 பாவங்களில் முக்கியமாக இந்த 5, 9 கனெக்ட் பண்ணால் நமக்கு அந்த பிளானட் தொடர்பான காரகங்கள் இருக்கும் இல்லையா. ஒரு இப்போ புதன் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு, அதே மாதிரி குருன்னா ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பேங்கிங்கு, டீச்சிங்கு, இது மாதிரி ரிலேட்டடான ஒரு காரகத்தை வச்சு நம்ம ஒரு தொழிலை சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பிளானட் 1, 5, 9 தொடர்பு கொண்டாலும் ஒரு பாவம் 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற பாவங்கள், இப்போ 4ஆம் பாவம்னா அது ப்ரொடக்ஷன் தொடர்பான ஒரு வேலையோ தொழிலோ, அல்லது ஒரு 8ஆம் பாவம் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு போலீஸ் துறையிலோ, இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு காரகம் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு வேலையை சொல்கிறோம். ஸோ அந்த பாவம் 5, 9 தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பாவம் அல்லது அந்த குறிப்பிட்ட கிரக காரகம் வழியான ஒரு தொழிலோ வேலையோ இல்லை அது தொடர்பான எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய புற அறிவு இருக்கவே இருக்காது அவங்களுக்கு. அதாவது அந்த பாவம் தொடர்பாக அந்த குறிப்பிட்ட வேலை தொடர்பாக எப்படி அதை ஒரு பொருளாதாரமாக மாற்றுறது, அது ரொம்ப அந்த விஷயத்தில் அவங்க ஏமாளியாக இருப்பாங்க, அந்த விஷயங்களை வேஸ்ட்டாக செஞ்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த வேலைக்கோ அல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுய அறிவு நிறைய இருக்கும், அறிவுங்கிறது நிறைய இருக்கும். ஆனால் அந்த அறிவை பணமாக மாற்றக்கூடிய வகையில் இல்லை அந்த உறவுகள்கிட்ட ரொம்ப ஒரு கராராக பொருளாதார அடிப்படையில் அவங்க பேசக்கூடிய அறிவை அவங்களுக்கு கடவுள் கொடுக்க மாட்டார். அதாவது அந்த பிளானட் அந்த பாவம் அந்த கிரகம் கொடுக்காது அப்படின்னு நமக்கு அர்த்தம். இப்போ இந்த ஜாதகம் நம்ம பார்க்க போகிற ஜாதகத்தில் நம்ம எப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவருக்கு ஒரு வேலையில் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கரா, எந்த நேரம் சொன்னாலும் வருவாரா, எந்த நேரமும் உழைக்க தயாராக இருப்பாரா, கௌரவத்தை பார்க்க மாட்டாரா, ஸோ மேலே உயர்ந்துகிட்டே போவாரா, நல்ல பொருளாதார பிடிப்பு அவருக்கு அந்த வேலையில் கிடைக்குமா, ஒரு ப்ரொமோஷன் சீக்கிரமாக ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா, இல்லை அவங்க ஒரு ஏமாளியாகவே வேலையில் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பார்த்தோன்னு தெரியுமா. அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் இவருக்கு ரொம்ப ஈஸியாக திருமணம் நடக்குமா, அதுக்கான வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகர் பிறந்த தேதி 25 ஜூன் 1995. அதாவது நமக்கு இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 31 வயசு ஆகுது, 30 வயசு 7 மாதம். இவருக்கு நான் ஜாதகம் பார்க்க வந்தது 2025 அக்டோபரில். ஸோ இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன நிலமையில் இருக்கிறாரு, எதுக்காக வந்தார், எப்போ அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா வேலையிலையாக இருக்கட்டும், எப்போ நடக்கணும், இப்போ நடந்திருக்குதா இல்லையா, அது எப்போ எந்த டைமில் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவர் கொடுத்த நேரம் 8:36 AM. இதில் நான் 30 செகண்ட்ஸ் மட்டும் ஆளுங்கிறவங்களை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படின்னு நான் சொல்கிறேன். பிறந்த ஊர் கோயம்புத்தூர். இவர் பிறந்த நட்சத்திரம் கிருத்திகை 4ஆம் பாதம், ரிஷபராசியில் கடக லக்னத்தில் இவர் பிறந்திருக்காரு. இப்போ நீங்கள் ஆளுங்கிரகங்களை பாருங்கள். ஆளுங்கிரகங்களை சந்திரன் நிலைகளில் SSSல சனியும், SSSலையும் சப்லாடாவுமே சந்திரன் வந்திருக்குது. அதாவது சந்திரன் பயணிக்கக்கூடியது தான் அந்த நேரத்தில் அவங்க ஜாதகர் நம்மை அணுகக்கூடிய நேரத்தில் இருக்கிற ஆளுங்கிரகங்கள் நிலை. ஸோ இந்த 2 பிளானட்டில் தான் நம்ம கொண்டு போய் நம்ம ஜாதகனுடைய லக்ன நிலைக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லக்னம் SSSல
நான் சனியை கொண்டு போய் செட் பண்ணியிருக்கேன். லக்னத்தில் டபுள்எஸில், இங்கே ட்ரிபிள்எஸில் இருக்கிற சனியை அங்கே டபுள்எஸ்லையும், இங்கே டபுள்எஸில் இருக்கிற சந்திரனை அங்கே ட்ரிபிள்எஸ்லையும் எப்படி வேணாலும் வைக்கலாம். டபுள்எஸ்லேயே கொண்டு போய் வைக்கலாம், டபுள்எஸ்ஸை ட்ரிபிள்எஸ்லையும் வைக்கலாம், ட்ரிபிள்எஸ்ஸை டபுள்எஸ்லையும் வைக்கலாம். ஸோ நமக்கு வந்து சந்திரனோட நிலைகளில் டபுள்எஸ் அண்ட் ட்ரிபிள்எஸ் தான் நமக்கு வந்து ஒரு ஈஸியான துருப்புச்சீட்டு. ஸோ நமக்கு வந்து இங்கே 2 நிலைகளில் சந்திரன் வந்திருக்குது. சனி வந்து ஷார்ப் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள்எஸில் சனி வந்திருக்கு. ஸோ நம்ம அது ஈஸியாக செட் பண்ணிட்டோம். அதுக்கு 30 செகண்ட் கம்மி பண்ணாலே இந்த பிளானட்ஸ் நமக்கு கிடச்சிருது. இப்போது நம்ம பார்க்குறோம், ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். ஓகே, டைம் 30 செகண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இந்த ஜாதகருக்கு நம்ம பலன்கள் சொல்லி பார்க்குறோம். சொல்லும்போது நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து கரெக்டுன்னு தான் தோணுதா, இல்லை அப்படி தான் இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நமக்கு எதுவுமே சொல்லாமல் நம்ம ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க, நம்ம ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஒரு 30, 31 வயசு அல்ல 29 வயசில் வரவங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். திருமணம் ஆகுதா, ஆயிருக்குதா, ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, அந்த மாதிரி விஷயங்களை கேட்க வருவாங்க. அதே மாதிரி கெரியருடைய அந்த ஒரு அந்த தொடக்கம் இல்லையா அந்த டைமில். ஸோ வேலை வாய்ப்பு, அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படி இருக்கும்னு தான் நம்மளை கேட்க வருவாங்க. பொதுவான விஷயம். ஸோ நம்மளே வந்து ஜாதகத்தை போட்ட உடனே அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியே நம்ம பொதுவாக அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்படி இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா 12 பாவங்கள், அதுதான் ஜாதகனுடைய கொடுப்பினைன்னு சொல்லுவோம். விதி கொடுப்பினை அப்படிங்கிறது இங்கே இருக்கிற இந்த 12 பாவங்கள் தான். பாவ தொடர்புகள், பாவ உப அதிபதி அளவில் அப்படின்னு சொல்கிறது. பாவ உப அதிபதிங்கிறது ஜாதகனுடைய 12 பாவங்கள் ராசி கட்டம் இருக்கு இல்லையா. அந்த 12 ராசி கட்டத்துலேயும் ஒவ்வொரு ராசி கட்ட அந்த ஒவ்வொரு பாவம் ஆரம்பிக்கும் போதும் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, கஸ்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முனை, அந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது 9 பகுதியாக பகுத்து கரெக்டாக அந்த 9 பகுதியில் எந்த பகுதியில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அந்த உப நட்சத்திரம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம், அது எந்த பிளானட் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்படி தான் 12 பாவங்கள்லையும் அந்த பாயிண்டில் இருக்கிற நட்சத்திரத்தை 9 பகுத்து எந்த கரெக்டான எந்த பிளானட்டோட உபப்பிரிவில் விழுந்திருக்குது அந்த டிகிரி அப்படிங்கிறத எடுத்துட்டு 12 பாவத்தினுடைய உபநட்சத்திரங்களையும் எடுத்து தான், அதுதான் அந்த லக்னங்கிறது அந்த உபநட்சத்திரம் தான் தீர்மானிக்கும். 2ஆம் பாவம் கையில் எப்படி பணம் இருக்கும், எப்படி பேசுவாருங்கிறது அந்த 2ஆம் பாவத்தினுடைய அந்த உப நட்சத்திரம் தான் தீர்மானிக்கும். அந்த பிளானட்ஸ் 12 பிளானட்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிடும். 12 பாவம் ஆரம்பம் முனைக்கும் என்ன உபநட்சத்திரம் இருக்குது நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பிளானட்லாம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உப பிரிவில் இருக்குது, என்ன தொடர்புகள் வரும். ஸோ இதில் நம்ம இந்த சிஸ்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இரட்டைப்படை பாவங்கள் எல்லாம் பொருளாதார தொடர்புடைய பாவங்கள், ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் அகம், அதாவது மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இரட்டைப்படை பாவங்களில் 2, 4, 6, 10 இந்த 4 பாவங்கள் பொருளாதாரம். அதில் 8, 12ங்கிறது ஜாதகருக்கு எந்த வகையிலுமே நன்மை செய்யக்கூடிய பாவங்கள் இல்லை. பிரச்சனைகளையும், அதாவது நோய்களை கொடுக்கும், அந்த உறவுகள் கூட பிரச்சனை கொடுக்கும், எல்லாமே நமக்கு எதிர்மறையான அந்த பாவம் தொடர்பாக நமக்கு இயல்பாகவே திங்கிங்கே எதிர்மறையாக தான் இருக்கும். நம்மளே தப்பாக தான் திங்க் பண்ணுவோம், தப்பாக தான் ஒரு விஷயத்தை செய்வோம், மற்றவங்கள அந்த உறவுகள் கிட்ட தப்பாக புரிஞ்சுப்போம், நம்மளை அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். அந்த 8 and 12 கனெக்டிவிட்டி வரும்போது அந்த பாவங்கள் கனெக்ட் பண்ணாலே இந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள் வரும். அது தொடர்பான நோய்களில் ஏதாவது ஒரு அது தொடர்பாக நமக்கு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி நமக்கு உடம்புல ஒரு பிரச்சனைகளை கொடுத்துரும். அதே மாதிரி ஒற்றைப்படை பாவங்கள் சொல்லக்கூடிய இந்த 6 பாவங்கள் 1, 3, 5, 7, 9, 11 சொல்கிறோம் இல்லையா, இது 6மே நமக்கு அகம் சார்ந்த ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அனுபவிக்கக்கூடியது என்னென்னா அந்த உறுப்புகளோ அந்த நமக்கு உடல் அமைப்பு, அந்த மனசு எல்லாமே அந்த ஒற்றைப்படை பாவங்கள்லாம் அந்தந்த பிளானட்க்கு அது கனெக்ட் பண்ணியிருந்தால் அது சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நம்ம நல்லா சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நோய் வராது, அந்த உறவுகள் கூட சண்டை போட்டுக்க மாட்டோம், மனசு நிம்மதியாக இருக்கும், அவங்களோட பேசும்போதே சந்தோஷத்தை கொடுக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ அதில் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் போகிறது தான். அதாவது உறவுகள்கிட்டையும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, உடலாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு விஷயம் நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான், நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் நல்லா சாப்பிடுவோம், வெளில போவோம், மனசு சந்தோஷமாக தான் வெளியில் போவோம், வருவோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே அனுபவிக்கும் யோகத்தில் வரும். ஆனால் பொருளாதாரங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 6 பாவத்தில் இந்த 159ங்கிற இந்த திரிகோண பாவங்கள் மட்டும் பெரிய அளவுக்கு சுத்தமாக 59 வந்து பொருளாதாரத்தையே கொடுக்காது. இந்த 1ங்கிறது ஓரளவுக்கு மிதமான ஒரு விஷயங்களை கொடுக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ நம்ம ஓரளவுக்கு நம்ம 159 தள்ளி வச்சிடலாம், பணத்தையே கொடுக்காது. ஆனால் இயற்கையான உடல் அமைப்பு, ஆரோக்கியம், என்ஜாய் பண்ணுறது, அனுபவிக்கிறதெல்லாம் நிறைய கொடுக்கும். ஆனால் ஒரு 10 பைசாக்கும் பிரயோஜனம் இல்லை, காசு வராது.
இதுவே 3 7 11ங்கிற அந்த அகம்சா அந்த விஷயங்கள் வந்து ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும், மிதமான வருமானத்தையும் கொடுக்கும். தேவையான அளவிற்கு போதுமான அளவிற்கு வருமானத்தை நமக்கு கொடுக்கும். ரொம்ப பெரிய வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து எதையும் செய்ய மாட்டோம். பெரிய அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து செலவு ஆகிற அளவுக்கு உடம்புல வியாதிகளோ பிரச்சனைகளோ நிம்மதி கெடுக்கிற மாதிரி எந்த விஷயமும் அவங்க வாழ்க்கையில் நடக்காது. அந்த குறிப்பிட்ட பிளானட் அந்த பாவம் தொடர்பான விஷயங்களை மட்டும். ஜாதகமே 3 7 11னா அது மொத்தமாகவே அவங்க ஜாதகருக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு பிரச்சனைகளும் நமக்கு வராது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போது இந்த 12 பாவங்களில் இந்த ஜாதகருக்கு வேலை அப்படிங்கிறது எந்த பாவம்? ஒரு ஜாதகருக்கு வேலைங்கிறது 6வது பாவம் குறிக்கும். அதாவது 2 6 10ங்கிற இந்த 3 பாவங்களில் 6ங்கிறது டைரெக்டாக ஒருத்தர் கீழே போய் நம்ம அடிமை வேலை செய்கிறது. அதாவது அடிமை வேலை அப்படிங்கிறது என்னென்னா மற்றவங்க ஆணையிட்டு அவங்களுக்கு கீழே நம்ம வேலை செய்கிறது. ஸோ அவங்க சொல்கிற வேலையை செய்கிறது. 10ங்கிறது ஒரு அந்தஸ்துங்கிறதுனால நம்ம தனியாக 6 நல்லா இல்லாதவங்களுக்கு 10 நல்லா இருக்கும் போது அவங்க ஒரு தொழிலை நல்லா எடுத்து செய்ய முடியும். தனியாக அவங்களே வந்து ஒரு ஆளுமையோடு எல்லாத்தையும் செய்ய முடியும். 6ம் 10ம் கனெக்ட் ஆகி 6ஆவும் நல்லா இருக்குது 10ம் நல்லா இருக்குதுன்னா அவங்க அந்த துறையில் ரொம்ப பெரிய லெவலில் பலதரப்பட்ட துறைகளை மேனேஜ் பண்ண அளவுக்கு அவங்களோட அறிவும் திறமையும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நல்ல லெவலில் வருவாங்க. தொடர்புகள் 6 10 இருந்தால், ஸோ 2 6 10 3 பாவங்களையும் தொடர்பு கொண்டு இருந்துச்சுன்னா அந்த பிளானட் அந்த பாவம் தொடர்பான அவங்களுடைய விதி கொடுப்பினையே அவங்களுக்கு இது தொடர்பான கர்மத்தை செய்வதற்காக பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேலை எப்படி இருக்குது இதை நம்ம பார்த்து நம்ம சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள். 6ஆம் பாவத்தை பாருங்கள், சுக்கிரன் சப்லாட். 10ஆம் பாவத்துக்கும் சுக்கிரனை சப்லாட். அப்போ 6 10க்கு சுக்கிரன் சப்லாட். இது வந்து 6 10 தான் வந்துருச்சே அவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிருமா அப்படின்னா 6க்கும் 10க்கும் சப்லாடாக இருக்குது. வேலை வந்து எப்படி இருக்கும்? வேலைங்கிறது அந்த பாவத்துக்கு அந்த பிளானட் வந்திருக்குது, அது எடுத்து நடத்துது. அந்த பிளானட் எப்படிப்பட்ட வேலையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய், நின்ற உபநட்சத்திரமும் செவ்வாய் 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. பொதுவாக நம்ம எப்போவுமே என்ன சொல்வோம்னா ஒரு பிளானட் 2 பிளானட்டை ஒரே, அதாவது நட்சத்திரம் உபநட்சத்திரமாக ஒரே பிளானட்டை தொடர்பு கொள்ளும் போது 3வது நிலையில் இருக்கிற பிளானட் தான் நமக்கு டிசிஷன் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி. அப்போது இங்கே வந்து நட்சத்திரம் உபநட்சத்திரம் செவ்வாயாக இருக்கிறதுனால அதுக்கு 3வது நிலையில் இருக்கிறது இங்கே மேலே தெரியல. ஸோ அது உள்ளுக்குள்ளே எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புதனாக இருக்கும், 2ஆம் பாவம் தொடர்பு உள்ளது. ஸோ 3வது நிலையில் இருக்கிற பிளானட் 2ஆம் பாவம் இருக்கனால ஏதோ ஓரளவுக்கு பொருளாதாரம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா நட்சத்திரம் உபநட்சத்திரங்கிறது 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றதுனால. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஆரம்ப காலங்களில் 6ஆம் பாவம் வேலை 10ஆம் பாவம் அந்தஸ்து ரெண்டுமே 9 9 தொடர்பு இருக்கிறதுனால பெரிய அந்தஸ்தோடு நமக்கு வேலை அமையாது. கிடைச்ச வேலையில் பதவி உயர்வு கிடைக்காது, நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்காது. ஏதோ ஒன்று செய்வோம், நமக்கு நிறைய அறிவு இருக்குதுன்னு அவங்களே நினச்சிக்குவாங்க. நிறைய அறிவும் இருக்கும். அந்த அறிவை இவங்க நல்லா தான் நம்ம பண்ணுறோன்னு நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவங்க அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக, அதாவது ரொம்ப இவங்ககிட்ட வந்து ரொம்ப ஃப்ரீயாக எல்லா வேலையும் சொல்ல முடியல, இவங்களுக்கு சட்டுன்னு கோவம் வருது. அதே மாதிரி எக்ஸ்ட்ராலாம் வந்து வேலை பண்ண சொன்னால் நம்ம எதுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக வர்றது, இல்லை டைமுக்கு போயிடுறது, ரொம்ப ஜாலியாக, அதாவது உடம்பு வந்து அழட்டிக்காமல் வச்சுக்கிறது. இந்த 5 9 இருக்கிறவங்க அப்படின்னா ரொம்ப அழட்டிக்க மாட்டாங்க. டைமுக்கு லேட்டாக வர்றது, அல்லது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்தா அவங்ககிட்ட கோவப்படுறது, அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக பைண்ட் ஆகிருப்பாங்க. ரொம்ப தனக்கு அறிவு இருக்குது, தன்னை மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குதுன்னு அதிகமாக மற்றவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எப்போவுமே வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 5 9ங்கிட்ட ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து போய் வேலை வாங்க முடியாது. எல்லாத்துக்கும் வந்து மற்றவங்க இப்படி அவங்க ரொம்ப சொல்கிறது பெரிய அறிவெல்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப அறிவு இருக்குது, ஆனால் என்கிட்டலாம் அவன் நிற்க முடியுமா, ஆனால் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு திங்கிங் மனநிலையில் இருக்கிறதுனால இவங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக போய் ஒருத்தவங்க வேலை வாங்க முடியாது. ஸோ அப்போ வந்து இவங்ககிட்ட வந்து ரொம்ப அப்ரோச் பண்ணுறது, ஒரு வேலை சொல்கிறதே மற்றவங்களே யோசிப்பாங்க, இவர்கிட்ட சொல்கிறதுக்கு போல நம்ம வேறு யார்கிட்ட சொல்லிடலாம், ரொம்ப டைமுக்கு முடிச்சு கொடுக்க மாட்டார் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். ஆனால் இவருக்கு வந்து அது தோணாது, நாம் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் மற்றவங்கக்கிட்ட இவர்கிட்ட அந்த புற அறிவுங்கிறது கம்மியாக இருக்குது, இவங்ககிட்ட ஹார்ட் ஒர்க்கிங் இல்லை அப்படிங்கிறது மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனாலும் இதை தான் நம்ம சொன்னோம், அது வந்து அப்படியே ரொம்ப கரெக்டாக இருக்குது. நம்ம எப்படி சொல்லுவோம், இது பெரிய அளவுக்கு ஒரு தொழிலில் வளர்ச்சி, வேலையில் வளர்ச்சி கிடையாது, ப்ரொமோஷன் கிடையாது, நான் உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லணும். அப்படி தான் அவங்கக்கிட்ட சொல்ல முடியும் நம்ம. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஜோதிடராக தெரிஞ்சது நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது கரெக்டுன்னு தோணாது. இது சொல்லும்போது அவங்க கரெக்டுன்னு சொல்கிறாங்க.
இதுலேயும் அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு 3வது நிலைகளை தொடர்பு கொண்ட புதன் வந்து 2ஆம் பாவத்தை வச்சிருக்கிறதுனால ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு பணத்தை ஈட்டிகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு ஆப்டானதாக இருக்காது. பணத்தை வந்து எப்போதுமே ஒரு பண உயர்வோ நிறைய ஒரு சஃபிஷியண்ட்டான அந்த வேலையிலேருந்து பணம் கிடைக்குது திருப்தியோ இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி சொன்னதுக்கு இவர் வந்து ரொம்ப கரெக்டாக அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொன்னார். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா இந்த மாதிரி இந்த 9ஆம் பாவம் தொடர்பு இருக்கிறதுனால இது. சரி, மேரேஜுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதே சுக்கிரன் 6க்கும் 10க்கும் சப்ளாட் நட்சத்திரம் புலன்சன் வழியாக ஸ்டார்டிங் பகுதி ஃபுல்லாகவே 2 நிலைகளில் 9ஆம் பாவம் தான் தொடர்பு கொள்ளுது. ஸோ பொதுவாகவே களத்திரக்காரகன் ஒரு ஆணுக்கு வந்து சுக்கிரன் தான். இதுதான் வந்து தாம்பத்தியத்தையும் திருமண வாழ்க்கையும் ஒரு மனைவியோட ஜோடி சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையும் கொடுக்குறது சுக்கிரன் தான். இது பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்துக்கு முதல்ல சப்ளாடாக வந்ததே வந்து அதிக நாள் நம்ம தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துரும். அது நட்சத்திரம் முறைச்சினோடைய 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அது லேட் மேரேஜ் ஆர் செகண்ட் மேரேஜுக்கு தான் கொண்டு போய் விடும். ஸோ இவருக்கு வந்து 6ஆம் பாவம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப நாள் தனிமையாக இருக்கிறதுனால லேட் மேரேஜ் தான் ஆகும். ஸோ என்கிட்ட வந்து போன 2025 வந்தபோது செப்டம்பர் அக்டோபர் டைமில் வரும்போது அப்போ திருமணம் ஆகலை. எப்போ திருமணம் ஆகும்னதுக்கு நான் வந்து இந்த 2026 February March அந்த டைமில் ராகு அந்தரம் வரும். அது 137 தன் சொந்த ஸ்டாலில் நிற்கிறதுனால சுக்கிர புத்தியும் நடக்குது. சுக்கிரனில் உடனே நடக்காது, லேட்டாக நடக்கும். அது ராகுவோட அந்தரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது 9ஆம் பாவம் கனெக்ட் ஆகும்போது சில சமயங்களில் முன்னாடியே 3, 7, 11 நட்சத்திரமாக காட்டிட்டு அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் இருக்கும்போதும் இல்லை பிரச்சனைகள் வர மாதிரி 4, 8, 12 உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆகும். முக்கியமாக சுக்கிரன் வந்து எப்படி சொல்கிறதுனா வெறும் 9 கனெக்ட் ஆகாமல் அவங்களுக்கு நட்சத்திரத்தில் 4, 8, 12 இருக்குது. சப்ளாட் அளவில் நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு 3, 7, 11 இருக்குது. அல்லது நட்சத்திர சம்பவம் நல்லா இருக்குது, 3, 7, 11 இருக்குது. சப்ளாட் வந்து 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு வித்தியாசமாக 3, 7, 11 வந்துட்டு 9ஆம் பாவமும் இருக்குது, உள்ளுக்குள்ளே 4, 8, 12 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய, அதாவது திருமணம் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே முக்கியமான விஷயம் மூலபாவங்கள்லேயும் இந்த சுக்கிரன் 4, 8, 12, 6, 8, 12 இதுக்கெல்லாம் வந்து சப்ளாடாக வந்திருந்தாலும் 2, 6, 8, 12க்கு சப்ளாடாக வந்திருந்து நட்சத்திரமாக 3, 7, 11 தொடர்பு கொண்டு உபநட்சத்திரமாக ஒரு 9ஆம் பாவத்தையோ அல்லது வேறு ஏதாவது பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட திருமணம் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆகும். இப்படி இந்த ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தை சுக்கிரன் வச்சிருக்கிறதுனாலையும் அது தாமதமான திருமணம், 9ஆம் பாவத்தை இருக்கிறதுனால லேட் மேரேஜ். ஆனால் இப்போ அது வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு பெண்ணோடையும் ஒரு உறவே ஏற்படாதானோ அப்படி இல்லை, கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா நிறைய இந்த செவ்வாய் இச்சைக்கு காரகன் 9ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கிறதுனால இவங்களால வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு வாழ முடியாது. ஏன்னா சுக்கிரன் பெண்ணுக்கு காரணமானவன், கட்டுப்பாடற்ற 5, 9 முக்கியமாக இச்சைக்கு காரணமான செவ்வாயை தொடர்பு கொள்றதுனால திருமணம் லேட் ஆகுது. ஆனால் இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா நட்பு உறவுகள்லாம் இருக்குது. ஸோ அதை நான் சொன்னேன், அவங்க ஆமான்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது அமையுது. ஆனால் திருமணம் அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடுவார், இதெல்லாம் வந்துட்டு, ஏன்னா இதெல்லாம் திருமணம் ஆகாதனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் அடுத்த February Marchக்கு மேலே அவருக்கு வந்து ஒரு நல்ல வகையில் கல்யாணம் ஆகும். கல்யாணம் கூட எப்படின்னா வேறு காஸ்ட்லேயோ, அதாவது இப்போது வேறு மொழி, வேறு காஸ்ட்டு, தன்னோட இனம் இல்லாத அந்த மாதிரி இருக்கவங்களோட கல்யாணம் அவருக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7th சப்ளாட் ராகுவாக இருக்கும்போது மோஸ்ட்லி அவங்களுக்கு அந்த ஒரு இனம், நம்மளோட சமுதாயம் சார்ந்த விஷயங்களோட ஒன்றி போகாத ஒரு வேறு மாதிரியான திருமணங்கள், வேறு சமுதாயம் மாறி தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இந்த சிஸ்டத்தில் ரொம்ப தெளிவாக நம்ம ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஜாதகங்களை பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதே மாதிரி ஜாதகம் வந்து அவங்களுக்கும் தேவைப்படலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.